அந்த புதருக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடல் முழு நிர்வாண நிலையில அலங்கோலமாக கிடக்கிறத பார்த்து போலீசாரே ஆடி போறாங்க. அந்த பெண்ணுடைய தலை இருக்குது இல்லையா, தலை முழுவதுமாக சிதைந்த நிலையில இருந்திருக்குது. அந்த முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்து கிடந்திருக்குது. பிப்ரவரி 10, 2026 தமிழகத்துடைய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்றைக்கு அதிகாலையிலேயே ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால்ல பேசினவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சார் இந்த ஈரோடோட அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லைங்க சார், அந்த பெரிய சடையாம்பாளையம் இருக்கு இல்லைங்க சார், அந்த பகுதியில அந்த ரிங் ரோட்டை விட்டு கொஞ்சம் இறங்குனா அந்த புதருக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடல் கிடக்குது அப்படின்னு சொல்லி போன் கால் ஒன்று வருது. உடனடியாக ஈரோடு போலீசார் அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தபோது அங்க அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அந்த ரிங் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அந்த முட்புதர்களுக்குள்ள அவங்க பார்த்த காட்சி அவங்களைவே அப்படியே ஆடி போக வச்சிருது. அந்த புதருக்குள்ள ஒரு பெண்ணுடைய உடல் முழு நிர்வாண நிலையில அலங்கோலமாக கிடக்கிறத பார்த்து போலீசாரே ஆடி போறாங்க. அந்த பெண்ணுடைய தலை இருக்குது இல்லையா, தலை முழுவதுமாக சிதைந்த நிலையில இருந்திருக்குது. அந்த முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்து கிடந்திருக்குது. பக்கத்திலேயே ஒரு கல்லும் ரத்தக்கரையோட கிடந்ததுனால அந்த கல்லை தூக்கி தலையில போட்டு யாரோ முகத்தை சிதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது போலீசாருக்கு. உடனடியாக அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க போலீஸ்காரங்க. போலீசார் உடனடியாக தங்களுடைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லி அனுப்புறாங்க. அதே சமயத்தில் அங்க மோப்ப நாய்க்கும் சொல்லி அனுப்புறாங்க. அந்த பெண்ணுடைய உடலை பரிசோதித்த போது போலீசாருக்கு அந்த பெண்ணுடைய உடல்ல பல இடங்கள்ல காயங்கள் இருக்கிறது தெரியுது. முகம் முழுவதும் சிதைந்த நிலையில தலையில கல்ல போட்டு கொண்டிருக்கிறாங்க யாரோ அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது. அதனால அங்க ஏதோ ஒரு தகராறு நடந்திருக்குது அப்படிங்கறத மட்டும் போலீசாரால கண்டுபிடிக்க முடியுது. அவருடைய உடல் முழு நிர்வாண நிலையில இருந்ததுனால அவரை யாராவது மானபங்கப்படுத்தி இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது. போலீசார் உடனடியாக அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. இதற்கிடையே ஃபாரன்சிக் டீம் அங்க அங்க ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா, இந்த பெண் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. போலீசார் இந்த கேஸை ரிப்போர்ட் பண்ணார் இல்லையா, அவரை அழைத்து விசாரித்த போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் காலையில நான் இந்த சாலை வழியாக போயிட்டு இருந்த போது உள்ள ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்குதுங்கிற கவனிச்சேன். அதுக்கு பிறகு நான் உள்ள இறங்கி போய் பார்த்தபோது இந்த மாதிரியான நிலையில அந்த பெண் கிடக்கிறத பார்த்துட்டு முதல்ல உயிர் எதுவும் இருக்குமோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பக்கத்துல போய் பார்த்தேன். நான் போய் பார்த்த போதே உடல்ல உயிரே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சது. ஏற்கனவே பாடி கொஞ்சம் மெல்லடிக்கவே ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. போலீசாரும் அந்த உடலை கைப்பற்றிய போதே ஏற்கனவே அந்த உடல் சற்றே அழுகிய நிலையிலையும் இருந்ததை கவனிச்சிருந்திருக்கிறாங்க. அதே சமயத்துல இங்க போலீசார் விசாரணையை முடுக்கி விடுறாங்க. முதல்ல போலீசார் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள், பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை சேர்ந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க விசாரித்த போது இந்த பெண் யார் அப்படின்னே தங்களுக்கு தெரியாது அப்படின்னே சொல்லிடுறாங்க. இந்த உடல் கிடந்தது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஊருக்கு அருகாமையும் இல்லை. அது ஈரோடுடைய அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. அந்த ரிங் ரோட்ல ஒரு ஆளரவம் இல்லாத ஒரு பகுதியில ஒரு முட்புதற்குள்ள கிடந்தது. அதுவும் சாலை விட்டு தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி தான் உள்ள போய் கிடந்திருக்குது. பக்கத்துல எந்த ஊருமே இல்ல. அதை தொட்டு இருக்கிற ஊர்களையும் மக்களுக்கு இந்த பெண் யாருன்னு தெரியல அப்படிங்கறதா நிலவரமா இருந்திருக்கு. அதனால அந்த பகுதி முழுவதையும் போலீசார் அப்படியே அங்குலமாக ஆய்வு செய்யறாங்க. ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா, அதன் மூலமாக இந்த பெண் யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அவங்க அந்த இடத்தையே சல்லடை போட்டு அலாசுறாங்க. அப்படி போலீசார் தேடிய போது அவங்களுக்கு அந்த உடல் கிடந்த இடத்துக்குள்ள இருந்து சற்று தள்ளி ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று கிடைக்குது. அந்த விசிட்டிங் கார்டுல இருந்து தகவல்களை கொண்டு விசாரித்த போது இந்த பெண் பெருந்துறை பகுதியில் இருக்கிற பிச்சாண்டாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த 30 வயதான நர்மதா அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வருது. இந்த பெண்ணுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய கணவனோடு இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது போலீசாருக்கு.
இந்த நர்மதா திருமணமான பிறகு 2 குழந்தைகளுக்கும் தாயான பிறகு அவருக்கும் அவருடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருது. அதற்கு பிறகு அவர் அந்த கணவனை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. அதற்கு பிறகு அவர் வேறொருவரோடு குடும்பம் நடத்தியதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் விட்டுட்டு இன்னொருவரோடு வாழ்ந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. அது மட்டுமல்ல, நர்மதா அதற்கு பிறகு ஒருத்தர் 2 பேரும் இல்லாம பல ஆண் நண்பர்களோடு சுற்றி திரிந்ததாக போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நர்மதாவுடைய கேரக்டரே ஒரு மாதிரி அப்படிங்கறது மாதிரியான தகவல்கள் கிடைக்குது போலீசாருக்கு. அதற்கு பிறகு போலீசார் இந்த நர்மதாவுடைய அப்பா அம்மா வீட்டுல எல்லா பக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனால் நர்மதா அன்னைக்கு எங்க போனாரு ஏது போனாரு அப்படிங்கிற தகவல் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவர் ஒருத்தரோடு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்காரு இல்லையா, அவர் கூட சண்டை போட்டாலோ பிரச்சனைனாலோ அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அடிக்கடி அவர் கிளம்பி வருவதாகும். அதுல 4-5 நாள் அவர் எங்க போறாருன்னே தெரியாது. அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவும் அதை பெரிதாக எடுத்துக்கிறது இல்ல. அதனால பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது போலீசாருக்கு. நர்மதா இந்த மாதிரியான ஒரு பெண் அப்படின்னு போலீசாருக்கு ஒரு சந்தேகம் வரவே போலீசார் என்ன பண்றாங்க, அப்ப நர்மதாவுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஈரோடுடைய முக்கியமான பகுதிகளில் இருக்கிற சிசிடிவியுடைய பதிவுகளை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதற்குள்ளாக கிட்டத்தட்ட 10-12 நாள் ஆயிருது நர்மதாவுடைய உடல் கிடைத்த பிறகு. போலீசாரும் விடுவதாக இல்லை, தீவிரமாக அவங்க விசாரணையில் ஈடுபடுறாங்க. ஈரோடுடைய ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு பல இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி பதிவுகளை அவங்க எடுத்து ஆய்வு செய்யறாங்க. அப்படி அவங்க ஆய்வு செய்த போது பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த நர்மதா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, பஸ் ஸ்டாண்டுல இன்னொரு நபரோடு சுற்றி கொண்டு இருப்பது தெரியுது சிசிடிவில. உடனடியாக போலீசார் அந்த கிளிப்பிங் எடுத்து அந்த நபர் யாரு அப்படின்னு அடையாளம் காண முற்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த நபர் கூட தெரிந்த இன்னொரு பெண்மணி ஒரு நபர் சுற்றி திரிந்திருக்கிறாரு. அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீசார் மேலும் இந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்யறாங்க. அங்க சுற்றி திரிந்த நர்மதாவும் அந்த இன்னொரு நபரும் இரவு சுமார் 11 மணி அளவுல ஒரு கால் டாக்ஸில ஏறுறது பதிவாகி இருக்குது. உடனடியாக அந்த கால் டாக்ஸிய நம்பரை எடுத்து அந்த கால் டாக்ஸி டிரைவரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க போலீஸ்காரங்க. அந்த கால் டாக்ஸி டிரைவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க சார், அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு என்னுடைய டாக்ஸியில தான் ஏறினாங்க, இந்த பொண்ணும் கூட இன்னொருத்தரும் ஏறினாங்க, அது ஒரு திருநங்கை சார் அப்படின்னு சொல்லி அந்த கால் டாக்ஸி டிரைவர் சொல்றாரு. அவங்கள நான் தான் கூட்டிட்டு போனேன், அந்த ரிங் ரோடு பகுதியில அவங்க இறங்கிறோம்னாங்க, நான் இறக்கி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போலீசாருக்கு இந்த தகவல் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. அது ஒரு திருநங்கை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஆங்கிள் போலீசார் விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது அந்த திருநங்கையின் பெயர் தீபன் குமார் அப்படிங்கிறது தெரிய வருது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் அந்த தீபன் குமார் எங்க தங்கி இருக்கிறாரு என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. முதல் வேலையாக அந்த பகுதியில் இருக்கிற விடுதிகள் எல்லாம் எங்கேயாவது இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க தேடிய போது ஒரு விடுதியில தீபன் குமார் பதுங்கி இருப்பது தெரிய வருது போலீஸ்காரங்களுக்கு. உடனடியாக அங்க விரைந்து போய் போலீசார் அந்த தீபன் குமாரை விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து தீபன் குமார் அப்படிங்கிற அந்த திருநங்கையிடம் பேசிய போது அந்த தீபன் குமார் என்ன சொல்றாரு, ஆமாங்க சார், நான் அன்னைக்கு சந்திச்சேன், இந்த மாதிரி நாங்க அங்க போய் இறங்கணும், ஆனா அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. போலீசாரும் சிசிடிவி பதிவுகளை வெரிஃபை பண்ணும்போது இந்த தீபன் குமார் தான் நர்மதா கூட போனதெல்லாம் தெளிவாகவே தெரியுது. ஆனால் தீபன் குமார் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக இல்லை. அதனால போலீசார் தங்களுடைய பாணியில கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டா வேலைக்கு ஆகும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தீபன் குமாரை போலீசார் கிட்டுக்கு பிடி விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத தீபன் குமார் ஒரு கட்டத்துல, சார் நான் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். தீபன் குமார் என்ன சொல்ற அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தான் ரங்கம்பாளையத்திலிருந்து இங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த ஒரு பஸ்ல
யாசகம் கேட்டுக்கொண்டு இருந்ததாகவும், அப்படித்தான் நர்மதாவிட்டையும் தான் வந்து யாசகம் கேட்டேன் அப்படின்னும், நர்மதா தனக்கு பணம் கொடுத்ததோட மட்டுமில்லாம நர்மதா தன்னோடு பேச்சு கொடுத்ததாகவும் தீபன்குமார் சொல்றாப்படி. அதற்கு பிறகு அந்த பஸ் பயணத்துல ரெண்டு பேரும் பேசி பேசி ரொம்ப நட்போடவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பஸ் சேர்ந்த பிறகு ரெண்டு பேரும் ஒன்றாகவே கீழே இறங்கி போய் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் தான் சிசிடிவில பதிவாகி இந்த 17 வயதான தீபன்குமார் அப்படிங்கிற திருநங்கை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது போலீஸ்காரங்களுக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதற்கு பிறகு நர்மதாவும் தீபன்குமாரும் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தாங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை சுத்தி சுத்தி தேடி இருக்கிறாங்க. அப்படியே அவங்க பஸ் ஸ்டாண்டை சுத்தி சுத்தி வந்தாலும் எங்கேயுமே தாங்க உல்லாசமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமாக அவங்களுக்கு தெரியல. அதற்குள்ளாக இரவு 11 மணி ஆயிருது. அதற்கு பிறகுதான் ரெண்டு பேரும் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு எங்காலும் ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படித்தான் இந்த கால் டாக்ஸி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஈரோடுடைய அவுட்டர் ரிங் ரோடு வழியாக போறாங்க. அப்படி அவங்க போகும்போது தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த உடல் கிடந்ததுல அந்த இடத்துல இறங்கி அதற்கு பிறகு அப்படியே சாலையில இருந்து கீழே இறங்கி அந்த புதர்களுக்குள்ள போறாங்க. புதர்களுக்குள்ள போன பிறகு இருவரும் உல்லாசமாக இருப்பதற்காக ஆடைகளை களைந்து விட்டு உடலுறவு கொள்ள தொடங்குறாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு இந்த நர்மதா வந்து தன்னை பத்தி ரொம்பவுமே கீழ்த்தரமாக பேசினாங்க அப்படின்னும், அதனால நர்மதாவுக்கும் தனக்கும் பயங்கர வாக்குவாதம் வந்துடுச்சு. அந்த சண்டையில தான் வந்து நர்மதாவை அடிச்சிட்டேன் அப்படின்னும் தீபன்குமார் அப்படிங்கிற அந்த திருநங்கை சொல்றாப்படி. அந்த சமயத்துல தான் வந்து நர்மதாவை கடுமையாக தாக்குனதுல நர்மதா வந்து பேச்சு மூச்சு இல்லாம கீழே கிடந்தாங்க அப்படின்னும், மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சா இந்த நர்மதா வந்து எங்க தன்னைய வந்து காட்டி கொடுத்துருவாங்களோ, போலீஸ்ல தான் சிக்கிக்குவோமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் வந்து பக்கத்துல கிடந்த ஒரு கல் எடுத்து நர்மதாவுடைய தலையிலேயே போட்டு நர்மதாவை கொன்னேன் அப்படின்னும், அது மட்டும் இல்ல நர்மதாவுடைய முகமே தெரியக்கூடாது, அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம சிதைச்சிட்டோம்னா நாம தப்பிச்சுக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கல்லை மீண்டும் மீண்டும் நர்மதாவுடைய முகத்துல போட்டு நர்மதாவுடைய முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி அந்த தீபன்குமார் சொல்றாப்படி. தீபன்குமார் இந்த உண்மைகளை எல்லாம் சொன்ன பிறகு அந்த திருநங்கையை பிடிச்சு போலீசார் ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே. இது பற்றிய மேலும் அப்டேட்ஸ் கிடைக்கும் போது நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல நாங்கள் உங்களுக்கு அதை பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பாய்.